Kavaruthi, powered by Pommes Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. மற்றும் Google Sand also. வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் சுந்தரண்ணே. வாங்கம்மா, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். என்னங்க ஆதி அருணை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஓகே ஆதி. ஓகே அருண். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தித் பிரச்சோதயாத். ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாதிகாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தத்தாய நமஹ. ஓம் அத்தியக்ஷாய நமஹ. ஓம் சுகப்பிரியாய நமஹ. ஓம் அவ்யகர்த்தத்வே நமஹ. மாப்பிள்ளை 2 பேரையும் வர சொல்லுங்க. ஓம் இந்திரஸ்ரீ விஜயா, பிரதாய நமஹ. ஓம் மேடம், மணி பிரதாய ரெடியா நமஹ. இருந்தா உங்களை ஓம் கூட்டிட்டு வர அவ்யயாய நமஹ. ஓம் சர்வசக்தி பிரதாய நமஹ. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. இந்தாங்கோ புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த விநாயகர் மேல அட்சதையை போடுங்க. சரியா? சரி. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹரயே நமஹ. ஓம் பிரம்ம விதித்தவா
என் கல்யாணத்தை நான் பார்த்தே ஆகணும். இப்போ எப்படியாவது அப்பாவுக்கும் தெரியாம செக்யூரிட்டிக்கும் தெரியாம உள்ள போகணுமே. என்ன பண்றது? என்னம்மா நீ மணி என்ன ஆகுது? இன்னும் வேலைக்கு வராம இருக்க? கான்ட்ராக்டர் புடிச்சு என்னை திட்டிட்டு இருக்காரு. எது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? சொல்ற நேரமா இது? ஆளப்பா போன வை. நீ போய் சமையல் கட்டுல வேலை பாரு. நான் போய் கான்ட்ராக்டர் சொல்லிட்டு வந்தேன். சரிங்கண்ணே. ஐயோ, வனஜா அம்மா இவங்க கண்ணுல மாட்டணும், அவ்வளவுதான். ஏமா உன்னை சமையல் கட்டுல தானே வேலை பார்க்க சொன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஏமா வாய் திறந்து பதில் சொல்லுமா. அது வந்து என்ன வந்து போய் ரெஸ்ட் ரூம் போணுமா? ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு, போயிட்டு சீக்கிரம் வந்து வேலையை பாரு. சரிங்கண்ணே. இத பாருங்க, அந்த நந்தினி கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும். அவளுக்கு தாலி ஏறிடுச்சு, அப்புறம் நம்ம பேச்சு எடுப்படாது. நீ சொல்றது கரெக்ட் தான் சாரதா. கொம்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையை ஆயிடக்கூடாது. முதல்ல நம்ம டீல், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம். ஐயோ, நந்தினி அம்மாவோட அப்பா அம்மா இவங்க கண்ணிலேயே நாம பட்டோம்,
அவ்வளவுதான். இந்தாக்கோ மாப்பிள்ளையோட நெத்தியில கங்கணத்தை கட்டுங்க. வாங்கிக்கோ, கட்டி விடுக்கோ. அம்மா நீங்க இவர் நெத்தியில கட்டி விடுக்கோ. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோ உபசாந்தியே யஸ்வத்ர வக்த்ராத்யாஹ வர்ஷத்யா வர்ஷதம் விக்ரம் விக்ரம் சததம். விஸ்வக்ஷேணம் நமாஸ்ரயே. வணக்கம் வனஜாக்கா. நல்லா இருக்கீங்களா? என்ன லேட்டா வரீங்க? டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு. சரி உட்காருங்க. சரி, மண்டபத்துக்குள்ள யாரு முக்காடு போட்டுட்டு நிக்கிறது? பார்த்தா பார்வதி மாதிரி இருக்கே. வனஜா அம்மா என்ன பாத்துட்டாங்க போல இருக்கே. இப்ப எப்படி தப்பிக்கிறது? முக்காடு போட்டு நின்னுட்டு இருந்தவளை எங்க காணோம்? இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எப்படி? என்ன பார்த்த உடனே ஓடி ஒளிரான்னா கண்டிப்பா அந்த சமையல்காரியா தான் இருக்கணும். இங்கதாண்டி மண்டபத்துக்குள்ள எங்கேயாவது இருப்ப, உன்னை பிடிக்காம விட மாட்டேன். இந்த பக்கம் தானே வந்தா. இங்க இல்லையே. அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஒருவேளை கீழே போயிருப்பாளோ? எங்க போனாலும் இந்த மண்டபத்துக்குள்ள தானே இருப்பா. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டி.
என் கல்யாணம் முடியற வரைக்கும் உங்க 2 பேராலையும் பொறுமையா இருக்க முடியாதா? இப்ப எதுக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? இது அவசரம் இல்ல நந்தினி, அவசியம். உன் கல்யாணம் முடிஞ்சா நாங்க வந்த காரியம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அது மட்டும் இல்ல, உன் கல்யாணம் வரைக்கும் தான் நாங்க 2 பேரும் உன் அப்பா அம்மாவா நடிக்க ஒப்பந்தம் போட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த டிராமா கண்டினியூ பண்ணணும்னா, அதாவது தி கிரேட் ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஏமாத்தணும்னா பேசின பணம் பத்தாது நந்தினி. பேசின பணத்தை விட டபுளா கொடுக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் நந்தினியோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா? நடிக்க வந்தவங்களா? இந்த நந்தினி அம்மா எதுக்காக இப்படி பண்ணாங்க? இது ரொம்ப அநியாயம் சாரதா. பேசின பணத்தை கொடுன்னு கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு. அந்த பணத்தை கூட என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன். நாங்க அநியாயமா ஒண்ணு கேட்கல நந்தினி. 2 பேரும் அகிலாண்டேஸ்வரிக்கு சம்மதியா நடிச்சு எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துருவோம் தெரியுமா? அகிலாண்டேஸ்வரிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்துச்சு, எங்களை சுட்டே பொசிக்கிடுவா. ஆமா, கண்டிப்பா சுட்டு பொசுக்கிடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. போதும், நிறுத்துங்க. எதுக்கு அகிலாண்டேஸ்வரியை நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்கு? அந்த ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டதான் இந்த திட்டம் போட்டு மருமகளா அந்த வீட்டுக்குள்ள போக போறேன். என் வயசு பொண்ணுங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை கூண்டோட அழிக்கணுங்கிற வெறியோட கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அந்த அகிலாண்டேஸ்வரிய வதம் பண்றதுக்கான பூஜை தான் இந்த கல்யாணம். அது நடக்காத நந்தினி. நீ இன்னும் ஊருக்கு போகலையா? இங்க எப்படி வந்த? உனக்கும் பெரியயாவுக்கும் இன்னைக்கு நடக்க போற கல்யாணத்தை கண் குளிர பாத்துட்டு போலாம் தான் படாத பாடுபட்டு இந்த மண்டபத்துக்குள்ள நான் வந்தேன். நான் அப்படி வந்ததும் இந்த ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. இப்போவே நான் அம்மா கிட்ட போய் உன்னை பத்தின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேன். போடி. ஆனானப்பட்ட அகிலாவுக்கே ஆப்பு வைக்கிறவடினா நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம். என்ன பத்தின ரகசியத்தை தெரிஞ்ச நீ இங்கிருந்து வெளியில போயிட முடியுமா? இல்ல நான் தான் உன்னை போக விட்டுருவேனா?